ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் டோமோ அனிமே தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரிஸ் ஐ பேரி எவ்ரி திங். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமி பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு மொக்கையாக இருப்பீங்கன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இது ஏன் லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கனால வேறு லெவலில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு எபிசோட் பார்க்கும்போது மொக்கையாக தான் நினச்சேன். பட் ஆனால் போக வேறு லெவலில் இருக்குது. சரி, வரலாம்னு பேசலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போது ஐ பேரி எவ்ரி திங் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாக்கடையெல்லாம் தண்ணி சுத்தமானே காசு வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற வேஸ்ட்லாம் கொண்டு போயிட்டு இருக்கும்போது நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறான். நிறைய மூட்டைகளை கொண்டு வந்து இது பண்ணுறான். அவனோட வேலையை ஹண்ட்ரு ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன்னா ஹண்ட்ரு ஆக முடியல. அங்கே குகையிலேருந்து ஒரு சத்தமும் பெரிய இதுவும் வருது. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய மினட்டார் வந்து நிற்கிது. அப்போ ஹீரோத்தை ஒரு டீமன் மினட்டாரா. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் நம்ம ஹீரோ இது போகுது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால நம்ம ஹீரோ சமைக்கிறது எல்லா வீட்டு வேலையும் நம்ம ஹீரோ தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, நான் உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா இருக்கும்போது இருங்கம்மா இது பண்ணுறேன்னு சொல்லும்போது, இரு நான் முதல்ல க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அம்மா அழுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் சொல்லுவான், எங்கள் அம்மாவுக்கு முடியல, அதனால தான் நான் சமைச்சிட்ருக்கேன். நல்லா சமைச்சு கொண்டு போகும்போது அவங்க அம்மாவும் போயிடுவாங்க. அவனை விட்டு அவங்க அப்பாவும் போயிட்டாங்க, அவங்க அம்மாவும் போயிட்டாங்க. அப்புறமா அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வந்துச்சு, ஒரு ஹண்ட்ராக இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு. ஃபஸ்ட் டைம் தனியாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தான். போக பிடிச்சிருச்சு. பட் ஆனால் போக அவனுக்கு ஏதோ தனிமையாக ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பா சொன்னது மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு. ஒரு புக் எடுக்கும்போது ஒரு நல்ல இதானால் மட்டும்தான், ஒரு நல்ல அட்வென்ச்சர் ஆனால் மட்டும்தான் உன்னால் வாழ முடியும். ஏன்னா ஒரு நல்ல அட்வென்ச்சருக்கு நிறைய சுவாரஸ்யமான கதைகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ தான் அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வரும். ஓகே, நம்ம அட்வென்ச்சர் ஆகலாம்னு நினைப்பான். அப்புறம் தூங்கி எஞ்சி மறுபடியும் அந்த கதை படித்து முடிக்கும்போது நம்ம ஒரு அட்வென்ச்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்துக்குமே ஒரு வாரத்துக்கு தேவை இந்த சாப்பாடுலாம் வச்சு, அம்மா அப்பா நான் போய் அட்வென்ச்சர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போவாங்க. அந்த பிளாங்கைட்டு தான் வரும். அப்புறம் வந்து ஹீரோ போவானா, ஹீரோ கிளம்பி போயிடுவான். ஹீரோ நடந்து போயிட்டுருக்கும் போதே ஒரு 2 இது பார்ப்பேன். ஏன்னா இந்த வயலில் அந்த பேரியர் தாண்டி போனதே இல்லை. அதுக்கப்புறம் போகும்போது மான்ஸ்டர் அது இதெல்லாம் தாண்டி வந்துடுவான். கடைசியில் ஒரு சிட்டியை பார்த்து, ஏய் பெருசாக இருக்குதே அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் உள்ளார போனோடனே சின்ன பையனா போ அப்படின்னு காட்ஸும் விட்டுருவாங்க. உள்ளார போனோடனே நிறைய மக்கள், ஏன்னா இவங்க அம்மாவையும் அப்பாவையும் மட்டும் தான் இது வரைக்கும் பார்த்துருவான் மக்களாக. அதுக்கப்புறம் இங்கே அட்வென்ச்சர் கில்ட் எங்கே இருக்குன்னு போய் சேரும்போது, உனக்கு ஏதாச்சும் பவர் இருக்காப்பா தெரியலையே, உனக்கு எந்த பவரும் இல்லைன்னா நான் எப்படி அவன் அட்வென்ச்சராக சேர்த்துக்கிறதுன்னு அவங்க சொல்லும்போது, பரவாயில்ல நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது, சரி இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நீ என்ன டைப் மேய்ச்சி அந்த மாதிரிலாம் கற்றுக்கிறதுக்கு இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, வேணால் அங்கெல்லாம் நீ போய் பாரு. ஸ்வாடு, அசஸ்யன், ஹீலிங் அந்த மாதிரி நிறைய இருக்குது, நீ போய் பாரு சொல்லுவாங்க. ஓகே நான் போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்வாடு இதுக்கு போகிறான். அங்கே போய் பண்ணோடனே எல்லாமே நல்லா தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்சது இது பண்ணி எல்லோரும் ஃபயர் அது இதுன்னு எல்லோரும் கற்றுப்பாங்க. பட் ஆனால் இவனால் பேரி மட்டும்தான் பண்ண முடியும். உன்னால் முடியாது. ஒரு வேளை உனக்கு இதே ஏற்றதாக இருக்காது. உன்னால் ஒரு மாதமோ ஒரு வருஷமாக நீ பேரி மட்டும் தான் கற்றுக்கிட்டு நீ வேணால் வேறு ஏதாச்சும் ஸ்கூல் போய் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ சரி நான் வேறு எங்கேயாச்சும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மாஸ்டர்னு சொல்லி போகும்போது இந்த கார்டியன்ஸ் இருக்கிறதுக்கு போவான். அங்கேயும் போய் நல்லா ட்ரைனிங் எடுப்பான். பட் ஆனால் ஒரு வருஷமாக உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஹீலிங் மட்டும்தான் இது பண்ண முடியுதுன்னு சொல்லும்போது, போக்கு போய் பார்ப்பான். ஆனால் போலியும் பண்ண முடியாது, அசசின் இதுலேயும் போக முடியாது. ஏன்னா உன்னால் எல்லா ட்ராப்ஸும் உன்னால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, பின்ன ஹோலி சர்ச்சுக்கு போவோம் ஒரு மேஜிக் கற்றுக்கிறதுக்கு. மேஜிக் கற்றுக்க போகும்போது ஒரு சின்ன ஃபயர் பால் மட்டும் தான் கற்றுக்க முடியாதுன்னு சின்ன லைட்டு. அப்புறம் ஹோலி சர்ச்சுக்கு வேறோட இடத்துக்கு போய் ஹீலிங் கற்றுக்க போகும்போது ஹீலிங் வேணால் லோ ஹீல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியாது. அதை வச்சு யாராலையும் காப்பாற்ற முடியும். நான் முடியாது, வேறு ஸ்கூல் வேணால் போய் பாருன்னு சொல்லுவேன். என்ன ஒரு ஸ்கூல்லேயும் உன்னால் கற்றுக்க முடியலையா, உன்னால் அப்போ அட்வென்ச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம ஹீரோ தளராமல் நிறைய உட்டன் ஸ்வாடை ரெடி பண்ணிடுவான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா சொன்ன ஞாபகத்துக்காக அவன் போய் உட்டன் ஸ்வாடை நிறைய இது பண்ணி ஒன்றா நிறைய கட்டி 5 ஃபஸ்ட்டு 10 பேரி பண்ண பார்ப்பான். நெக்ஸ்ட்டு 12, 20, 30, 40, 50 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 10,000, 3 லட்சம், 4 லட்சம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ பேரி பண்ணிக்கிட்டே இருப்பான். கடைசியில் ஒரு தடவை நம்ம ஹீரோ பேரி பண்ணுறதுனா 30 லட்சத்துக்கு மேலே பேரி பண்ணிடுவான் நம்ம ஸ்வாட்ஸை. ஏன்னா நம்ம ஹீரோ அவ்வளோ இதாகிடுவான். கொஞ்சம் அடிப்படம் போதெல்லாம் லோ ஹீலை வச்சு இது பண்ணிடுவான். பரவாயில்ல, நான் இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும்னு பார்க்கும்போது அதாவது 50 லட்சம் ஸ்வாட்ஸை அவன் ஒரே நேரத்தில் பேரி பண்ணுவான். இது பத்தாது, இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அம்மா அப்போ நான் மறுபடியும் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, எஸ்எஸ் கில்டு பண்ணுங்கள், ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி போய் பார்த்துருக்குறேன், எதுலேயுமே இதானு இருங்க நான் கில்டு மாஸ்டரை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன் லேடி போயிடுவாங்க. அப்போ வந்து
கில்டு மாஸ்டர் வந்த உடனே சொல்லுவான் ஹீரோ, ஹாய் என்ன ஞாபகம் இல்லையா? அந்த சின்ன பையன் நீ இவ்வளோ வேகமாக ஆண்டியா எப்புட்றா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நான் சொல்லும் போது ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தேன், பட் ஆனால் என்னாலையும் முடியல. ஃபஸ்ட்டு இ கிரேட், சி கிரேட், பி கிரேட், டி கிரேட், அந்த மாதிரி ஏகப்பட்ட கிரேட்ஸ் இருக்குது. நீ ஃபஸ்ட்டு உன்னால் அட்வென்ச்சர் ஆக முடியும், பட் ஆனால் உன்னால் ஃபைட்லாம் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால சொல்லுவேன், சரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னும் பரவாயில்ல, நான் இந்த மாதிரி வேலை கூட பண்ணிக்கலாம், என் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அதுவும் ஒரு அட்வென்ச்சர் வேலை தான், நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய பேர் இது பண்ணலாம், சரி ஓகே அது கூட போகிறேன்னு கில்டு கார்டில் சைன் பண்ணிட்டு, நான் ஒரு அட்வென்ச்சர் ஆகிட்டேன், இதுக்கெலாம் கூட சந்தோஷப்படுவேன். ரிசப்ஷன் லேடி பார்ப்பாங்க, ஒரு இடத்துக்கு போய் நிறைய வேலை பார்ப்பான், லோ ஹீல் பண்ணிப்பான், அந்த மாதிரி நிறைய பூனையை காப்பாற்றுவான், மறுபடியும் ட்ரைனிங் எடுப்பான், மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவான், நிறைய பேருக்கு இது பண்ணுவான், சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் எடுத்து மறுபடியும் பண்ணுவான். அப்புறமா மறுபடியும் இதே டெய்லி ரொட்டீனாக போய்ட்டுருக்கும் போது தான் டக்குன்னு பார்த்தா ஹீரோ கொண்டு தோணும், நம்ம எந்த கிரேட்லேயும் இருக்கோம், நம்மளால் முடிஞ்சால் பெரிய கிரேடுக்கு போக முடியுமான்னு யோசிப்பேன். அன்றைக்கி தான் நம்ம ஹீரோ க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான், மூடி தூக்குவான். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்த சீனு. அப்புறமா போகும்போது தான் ஒரு மினி டவர் வந்து நிற்கும் அங்கே. நம்ம ஹீரோ என்ன அங்கே சத்தம், ஒரு நல்ல மான்ஸ்டரோட சத்தம், எதுவும் போய் பார்க்க மினி டவர் வந்து நிற்குமா, என்ன ஒரு டீமன் மினி டவரா, டீமன் லாடா அப்படின்னு பார்ப்பான். அங்கே ஒரு பிரின்சஸ் இருப்பாங்க அந்த நாட்டோடது, எல்லா இதுவுமே நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி இருக்கும்போது அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்போ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு மினிட்டர் தூக்கி அடிச்சுட்டு நம்ம பிரின்சஸை தான் அழிக்க போவோம், ஒரே வீட்டில் எல்லாரையும் முடிச்சிடும். அவன் இனி பிரின்சஸ் மட்டும்தான் இருக்காங்க, பிரின்சஸும் பயந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் இருப்பாங்களா. நம்ம ஹீரோ கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு வாடா இங்கேன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பான். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பட் என்னால் முடிஞ்சளவுக்கு காப்பாற்றணும். அது முட்டை வந்து பேரி பண்ணுவான், இது ஏதோ ஃப்ளூக்கு தான் சொல்லுவான். அப்புறம் அந்த கோடாலையும் கத்தியும் சண்டை போடுவான், அவன் கத்தியே உடஞ்சிடும், கத்தி ஃபுல்லாக துருப்பிடிச்சி இதாகிடும். இன்னும் பாக்கி தான் இருக்குன்னு சொல்லும்போது அந்த பொண்ணை வேறு காப்பாற்றான். அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற ரிங்கை பார்த்து தான் வருதுன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடுவான். லாஸ்ட்டில் அந்த மினிட்டார் வந்து அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ ஸ்பீடு யூஸ் பண்ணி ஒரே வெட்டு, அந்த ஸ்வாடும் உடஞ்சிரும். ப்ளஸ் அவங்க அப்பா சொன்ன ஞாபகம் வரும்போது அதுவும் இல்லாமல், ப்ளஸ் அந்த மினிட்டாரோட அந்த கோடாலியை ஒரே இது பண்ணி பேரி பண்ணி ஒரே வெட்டு தான் இந்த ஒரு இதை மினிட்டார் போயிடும். இது சின்ன மினிட்டர் மான்ஸ்டராக இருந்தாலும் நான் இது பண்ணேன். நம்ம ஹீரோக்கு தெரியாது இதுதான் டீமன் லார்டுன்னு, பட் ஆனால் இது டீமன் லார்டுன்னு தெரியாமல் இருப்பானா. அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது பாக்கி இருக்க காட்சியில் வந்துடுவாங்க. யாரும் உங்களை காப்பாற்ற, இது ஒரு சின்ன மினிட்டர், இதை என்னால் சமாளிக்க முடியல, அவள் பெரிய பெரிய மான்ஸ்டர்லாம் எப்படி பாக்கி இருக்கிற அட்வென்ச்சர்லாம் சமாளிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஹீரோ. இதோடு இந்த எபிசோடு முடியுது. ஓகே கைஸ், இந்த எபிசோடு நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கிறேன். நல்ல பிளாக்காக வந்து நிற்கும். அது என்னோடய மிஸ்டேக் இல்லை கைஸ், ஏன்னா இந்த அனிமி எபிசோடே அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எபிசோட் ரிலீஸ் பண்ணவங்களே கொஞ்சம் பிளாக்காக தான் நல்லா விட்டுருக்காங்க. அதில் வந்த வாய்ஸ் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் நம்புகிறேன். அப்புறமா வந்து இது என்னோடய புது சீரிஸோட ஆரம்பம் தான். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கைஸ். நான் தான்